கொஞ்ச நாளாகவே எல்லோர் மனசுலயும் ரொம்ப ரணமா இருக்கிற விஷயம் ரிதன்யா. எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காத, என்னைக்கு வேணா நமக்கு நடக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி எங்க ஊர்ல எங்க வீதியிலிருந்து 2 வீதி பின்னாடி தள்ளி இருக்கிற தினம் பார்த்து பழகுன முகங்கள் இருக்கிற வீட்டுல இப்படி நடக்கிறது ரொம்ப ரணமா இருக்கு. சுத்தியும் யார் முகத்திலையும் உறக்கம் இல்ல, யாரும் இயல்பா இல்ல. ரிதன்யா படிச்சிருக்காங்க, கவின்குமார் படிச்சிருக்காப்ல. 2 வீட்லயும் பெரியவங்க சேர்த்து வச்சு பார்த்து கல்யாணம் நல்லா தரப்புலாம் நடத்தி வைக்கிறாங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சு 10 நாள்ல ரிதன்யா திரும்பி வர்றாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் நடக்கிறது இயல்புமா, நம்ம ஒன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த 2 மாசத்துல இது தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது. ரிதன்யா அவங்க சனிக்கிழமை முண்டிவளைய கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. கடந்த ஒரு 4 நாளா வீட்டுல இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சனிக்கிழமையும் கோயிலுக்கு போறதா வீட்டுல சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க தன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆடியோவா அப்பாவுக்கு அனுப்பிச்சுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரிதன்யா தெரியும், படிச்சவங்க, ரொம்ப போல்டான பொண்ணு, தைரியமான பொண்ணு. அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ரிதன்யா அவங்களுடைய பிரச்சனை வெறும் வரதட்சணை அப்படிங்கிற லேயருக்குள்ள இல்லாம அவங்களுடைய பிரச்சனையும் அவங்க தாங்கிக்கிட்ட அவங்களுடைய கொடுமைகள்லாம் பல லேயர்ஸா இருக்கு, நிறைய பிரச்சனைகளா இருக்கு. அதெல்லாம் எப்படி அவங்க தாங்கிதான் அந்த வழிதான் அவங்களை இந்த முடிவை எடுக்க வச்சிருக்கு. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்ல, அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியல. இப்படியான அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அது அவங்களை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுது. இப்படியெல்லாம் யோசிக்கிற ரிதன்யா அவங்க நமக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்காம விட்டுட்டாங்க. எவ்வளவுதான் பெரிய நிலைமையில இருந்தாலுமே கூட இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அம்மா எவ்வளவு சிரத்தை எடுத்திருப்பாங்க. நம்ம இந்த ஒரு நொடியில இது எல்லாத்தையும் வீணாக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு அது தோணாம போச்சு. ரிதன்யா அவர்கள் எடுத்த முடிவு தப்புதான், முட்டாள்தனமானது, அதுல எந்த குழப்பம் இல்லை. ஆனா அவங்களை இந்த முடிவு எடுக்க வச்ச அவங்களுடைய வலி, அந்த ரணம், அவங்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரம், இந்த இறப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த பெற்றவர்களுடைய கண்ணீரும் கதறலும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விட வேணும். அந்த விடை இனி ஒரு ரிதன்யா உருவாகாம தடுக்கணும். தயவு செஞ்சு இது மாதிரியான முடிவுகளை இனி யாரும் எடுக்காதீங்க. நம்ம 5 நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு கண் கூட நம்ம பார்க்கிறோம். ரிதன்யா அவங்களுடைய அப்பா அம்மாவோட கதறலை நீங்க காணொலி வாயிலா வீடியோல பார்த்திருப்பீங்க. ஆனா நேர்ல அவங்க படுற கதறலும் கண்ணீரும் அவங்க படுற அவஸ்தையும் அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு ரணம், அது மாதிரியான ஒரு வழிய, அது மாதிரியான ஒரு கதிய நம்ம பெத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்க கத்துக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும். அதுக்கு ஒரு விடை இருக்கும், அதுக்கு ஒரு வழி இருக்கும், அதை நோக்கி நம்ம போக கத்துக்கணும். இது மாதிரியான துர்மரணங்கள் ரிதன்யாவோட நிக்கணும்.